இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த மருந்தை யார் சார் யூஸ் பண்றா? என் பொண்ணு தான் டாக்டர். உங்க பொண்ணா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. குழந்தை இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா டாக்டர். அப்புறம் ஏன் சார் குழந்தை பொறுப்பை தள்ளி போடுற மருந்தை கொடுத்துருக்கீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, இந்த மருந்தை கண்டினியூஸா சாப்பிட்டா அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. டாக்டர், நாங்க குழந்தை பிறக்கும்னு நம்பிதான் ஒரு டாக்டர் பார்த்து இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். எந்த முட்டாள் டாக்டர் அவன் இப்படி ஒரு மருந்தை குழந்தை பிறப்புக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கான்? அவன் டாக்டரே இல்ல. உடனே அந்த மருந்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க, இல்லனா குழந்தையே பிறக்காது. சரி டாக்டர், தேங்க்யூ. இந்த மருந்தை சாப்பிட்டா நம்ம பொண்ணுக்கு குழந்தையே பிறக்காதான். கடவுளே, என்னம்மா இப்ப என்ன பண்ணுவீங்க? அவசரப்பட்டு கை நீட்டிட்டீங்க, வார்த்தை விட்டுட்டீங்க. அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க போய் நம்ம தீபாக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைப்பாங்களாம்மா? அம்மா, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மருந்து கொடுத்தாங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? ஒரு டாக்டர் ஏன்டா இப்படி ஒரு தப்பான மருந்து கொடுக்கணும்? அதானா எனக்கும் புரிய மாட்டேங்குது. அந்த ஹாஸ்பிட்டலையும் அந்த டாக்டரையும் நான் என்ன பண்றேன்? ஒரு நிமிஷம் நீங்க விடுங்க. என்னடா? நீங்க பொறுமையா இருங்கப்பா, நீங்க தலையிட வேண்டாம்ப்பா. என்ன ஏது நான் விசாரிக்கிறேன். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பான வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு யாரு காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. இது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. வந்து உங்களுக்கு என்ன எதுன்னு சொல்றோம்ப்பா. தீபா, தீபா, அம்மா, இங்க என்ன நடக்குதுன்னு புரியலம்மா எனக்கு. தீபா, தீபா, அழாதம்மா. பாட்டி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது பாட்டி? அழாத. தெய்வமா பார்த்துதான் இப்படி ஒரு ஆபத்தை முன்னாடியே காட்டி கொடுத்திருக்கு. டேய் ஈஸ்வரமூர்த்தி, நம்ம குடும்பத்துக்கு எதிரா பெரிய சதியே நடக்குதுடா. இல்லைன்னா இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அப்பா, இதுக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் அவங்களை சும்மா விடக்கூடாதுப்பா. ஐயோ, பைக்கு டயர் பஞ்சரா இருக்கு மேடம். என்னாச்சு? ஒரு நிமிஷம் ஹரிஷே, வண்டி எடு, ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். ஓகே சார். மேடம் வாங்க. மீனா, சொல்லுமா. அண்ணே, ஒரு பெரிய பிரச்சனை அண்ணே. என்னாச்சுமா? அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுமா? தெரியலையேனே, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க.
அந்த வெற்றியும் துளசியும் டாக்டர் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. டாக்டர் பாக்குறதுக்குள்ள நீ முதல்ல போய் டாக்டர் பார்த்து அவங்கள சந்திக்க விடாம பண்ணிட என்ன? சரி. அண்ணே, உண்மை மட்டும் வெளியில தெரிஞ்சது நாம மாட்டி போனே. இன்னும் நாம பண்ண வேண்டியது நிறைய இருக்குனே. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சரி, நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க? அண்ணா ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்னாச்சு மேடம்? ஏன் மேடம்? சொல்றேன். அண்ணா ப்ளீஸ் நிறுத்துங்களேன். சார் கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியே ஓவர் பண்ணி போட்டுப்பா. சரிங்க சார். என்னாச்சுங்க சார்? என்ன மேடம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆனா வண்டிக்குள்ள பேசினா அது சரியா வராது. ஏன்? இல்ல, நம்மளை பத்தின விஷயம்லாம் யார் மூலமா எப்படி போகுதுன்னே தெரியல. நான் அவரை சந்தேகப்படல, இருந்தாலும் சான்ஸ் எடுக்க வேண்டாம்ல. இல்ல வாஸ்தவம் தான். நீங்க சொல்லுங்க. ஏன் வெற்றி, அந்த டாக்டர் ஏன் இப்படி பண்ணியிருக்கணும்? அதான் மேடம் எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன முன்விரோதமா? அப்பாவுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் சொன்னால்தான் தான் அங்கே போனோம். ஆனால் யாரோ ஒருத்தங்க தூண்டி விடுறாங்கன்னு மட்டும் கண்டிப்பாக தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் மேடம். இல்ல, தொடர்ச்சியா நம்ம குடும்பத்தை சுத்தி ஏதோ ஒரு சதி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமா. அன்னைக்கு தியாவை கடத்தினாங்க, அதுக்கப்புறம் உங்களை கடத்தினாங்க, அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்துக்கும் இந்த ஆளுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா? முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்க. மேடம் நீங்க சொல்ற மாதிரி நானும் இதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். இப்போ அவன் முகம் மட்டும் நல்லா ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் அவன் கிட்ட தப்பிச்சு போறான்ல, அதுதான் என்னால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. கடைசியா அவனை எங்க பாத்தீங்க? அந்த ஜூஸ் கடையில் பார்த்தனா, அப்புறம் ஆஸ்பத்திரியில் பார்த்தனா, அதுக்கப்புறம் ரோட்ல வர ஒரு வாட்டி பார்த்தவன. அப்போ ஒன்று பண்ணலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். அங்க போயிட்டு அங்க நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்கலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். இதை பத்தி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்குமே, எல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்ப நீங்க தானே சொன்னீங்க ஜூஸ் கடையில பாத்தீங்கன்னு, அங்க போய் விசாரிப்போம். ஜூஸ் கடையில் ஏற்கனவே விசாரிச்சிட்டேனே. இல்ல, அங்க சிசிடிவி கேமராஸ் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் கேட்டு பார்க்கலாம். கை கொடுங்க. இதுக்கு தான் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி கூட இருக்குன்னு அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாங்க போலாம். வாங்க.